உதயகுமாரி அவர்களின் சேவை சமுதாயத்தில் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி மனநலத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு உதவிய அவரது செயல் உண்மையான கருணையை வெளிப்படுத்துகிறது. மனநலம் பாதிக்கப்பட்ட அப்பெண்ணை மருத்துவமனையில் சேர்ப்பதற்கும் சிகிச்சைக்கான முழு ஏற்பாடுகளுக்கும் அவர் உறுதுணையாக இருந்துள்ளார். இது நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதுடன் மட்டுமல்லாமல் மனிதாபிமான உதவியும் தேவைப்படும் பிரிவினருக்கு நீட்டிக்கப்பட்டதை காட்டுகிறது. இத்தகைய உன்னதமான சேவை மூலம் சங்கம் சமுதாய அக்கறையின் புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது. உதயகுமாரியின் இந்த தன்னலமற்ற முயற்சி பலருக்கும் உத்வேகத்தை அளிக்கும் என்பதில் ஐயமில்லை. சரி, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஊட்டியில் மெடிக்கல் காலேஜில் பேசி அங்கேருந்து இப்போ பசங்க பண்ணி இப்போ வண்டி நேற்று சொன்னாங்க வண்டி ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறக்கான்ட்டு. காலையில் கேட்டோன்னா காலையிலேயும் சொன்னாங்க நான் வண்டி ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க சார். பின்ன வந்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு 11 மணி இருக்கும் கூப்பிட்டு அக்கா வண்டி ரெடி ஆச்சு பந்தலூரில் தான் வண்டி இருக்குது அப்படின்னு. இப்போ பந்தலூரில் இருக்கிற பசங்ககிட்டே நான் பேசிட்டேன். அக்கா நான் வந்துட்டுருக்கோங்க்கா, பார்த்துட்ருக்கோம், கண்டுபிடிச்சிட்டா நான் உங்களுக்கு கூப்பிட்றேங்க்கா, இல்லைனாலும் அவங்கள நான் கூப்பிட்றேங்க்கான்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிட்டேன், அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி வந்துட்டாலே எனக்கு கோழிப்பாலத்தில் வச்சு நிப்பாட்டி அந்த பொண்ணு கூட எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கு இது பண்ணிட்டு அப்போ போகணுன்னா சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணிட்டா உங்களுக்கு நான் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு 6 மாத அலைச்சலுக்கு பிறகு உதவிய உதயகுமாரி அவர்களின் மனிதநேயம் மிகவும் பாராட்டத்தக்கது. சமூக சேவகி உதயகுமாரி பாடல் மனநல சேவகி உதயகுமாரி மனிதம் வாழும் உள்ளம் பேசும் நம் உதயகுமாரி போது சேவையா உயரம் நீங்கும் இருள் விலகும் நாமை கொண்ட கருணையா. எனக்கு 2 வண்டி பாரு, என்னோட வலையில பாரு, உன்னோட வளையல் பாரு நல்லா இருக்கு. என்னோட வளையல் பாரு, ஒரே ஒரு வளையல் தான் போட்டிருக்கேன் நான். எனக்கு ஒரு வளையல் குடிசாமி. காலையில் எத்தனை மணிக்கு வீட்டில இருந்து கிளம்புனேன்? தெரியலையா? ஏப்பா டைம் எல்லாம் பார்க்க மாட்டியா? ஐயோ தேங்க்யூ. அருகில் வரவும் மஞ்சி விலகி சென்றன. ஆனால் அங்கே ஒரு தேவதை தோன்றினாள். அவள் அன்பின் வடிவமாய் வந்த உதயகுமாரி. உதயகுமாரி